ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருள் நம்ம ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த பொருளை எப்படி நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில், அதாவது ஒரு பாதி விலைக்கு வாங்குறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். கூடவே இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸையும் சொல்ல போகிறேன் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கம்மி விலையில நீங்கள் வாங்க முடியும். அது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் வரும், அதே சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா நீங்க வந்து மொபைல் வச்சிருந்தாலும் பண்ணலாம், பிசி வச்சிருந்தாலும் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் மெயினா ஒரு எக்ஸ்டென்ஷன் பத்தி சொல்ல போறேன். Buyhatke அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு, குரோம் எக்ஸ்டென்ஷன் தான். இதை நீங்க வந்து மொபைல்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியாவே ஒரு ஆப்பே இருக்கு, Buyhatke ஷாப்பிங் அசிஸ்டன்ட்னு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எக்ஸ்டென்ஷனே யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு அதுல வந்து எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்க வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து எந்த ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டுக்கு போனாலும், பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி எந்த வெப்சைட்டுக்கு போனாலும் அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளை நீங்க கிளிக் பண்ணாலும் அந்த பொருளோட சைட்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் கிராஃப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஃபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எப்பப்போ எந்தெந்த பிரைஸ்ல இருக்கு, லோவஸ்ட் பிரைஸ் என்ன, ஹையஸ்ட் பிரைஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா எப்போ வந்து கம்மியா இருக்கோ அந்த பிரைஸுக்கு வந்த உடனே நீங்க வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கூப்பன்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கூப்பன்ஸ் ஏதாச்சும் அவைலபிளா இருந்தது அப்படின்னா அதை காமிச்சிருப்பாங்க. அதை நீங்க வந்து ஆட் பண்ணி அது மூலியமாவும் வந்து நீங்க ஒரு டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்க முடியும். அது மூலியமாவும் இன்னொரு கம்மி விலையில நீங்க வாங்கிக்க முடியும். எப்போ பிரைஸ் கம்மியானாலும் அந்த பொருளுக்கு வந்து அலர்ட் கொடுக்குற மாதிரி ஆப்ஷனும் இருக்கு. அதை நீங்க எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு எப்பயாச்சும் விலை கம்மியாச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து அலர்ட் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதே எக்ஸ்டென்ஷன்லயே பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அதே ப்ராடக்ட் வேற ஏதாச்சும் வெப்சைட்ல கம்மி விலையில இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணி எந்த வெப்சைட்ல கம்மியா இருக்கோ அதை நீங்க பார்த்து வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூடவே இந்த மாதிரி பிளாஷ் சேல்ஸ்ல நீங்க ஆர்டர் பண்றதுக்கும் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பல விதமான ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இந்த வெப்சைட்ல இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. அந்த ஆப்லயும் இதே மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இந்த ஒரு மிஸ்டேக் பாத்தீங்கன்னா பல பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இனிமே வந்து கொஞ்சம் கம்மி விலையில நீங்க வாங்க முடியும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல வாங்குறது. என்னடா ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி டிப்ஸ் சொல்றேன் அப்படின்ட்டு ஆஃப்லைன்ல வாங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பொருள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன்ல தான் ரொம்பவே கம்மி விலையில கிடைக்கும். ஆன்லைன்ல இன்னுமே வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியா விற்பாங்க. டெலிவரி சார்ஜ், அது ஷிப்பிங் சார்ஜ், அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பிரைஸ்ல விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ ஆன்லைன்ல ஒரு 150 ரூபா விற்குது அப்படின்னா ஒரிஜினலா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயிலே கிடைக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆஃப்லைன்லயே ப்ரிஃபர் பண்ணுங்க. நீங்க ஆஃப்லைன்ல விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ஆன்லைன்ல வாங்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அது தெரிஞ்ச கடையா இருந்தது அப்படின்னா இனிமே வந்து விலை கம்மியா கிடைக்கும். ஆஃப்லைன்ல நீங்க வந்து பேசி கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி அந்த பொருள் வந்து ஆஃப்லைன்ல கிடைக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்துல மட்டும் ஆன்லைனை ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பொருள் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த பொருளோட பேஜை வந்து ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. கீழே வந்து ஆஃபர்ல உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஏதாச்சும் யூஸ் பண்ணா வந்து கேஷ்பேக் தரதா வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு சில டைம்ல. அதை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அது மூலியமாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமா சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயும் நீங்க வந்து அமேசான் கிரேட் இண்டியன் டேஸ், அப்புறம் பிளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல வந்து வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆஃபர் டைம்ல வந்து வாங்கினீங்க அப்படின்னா இனிமே வந்து குறையும். அதை நான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய ப்ராடக்ட்ஸ், மொபைல் வாங்குறீங்க, டிவி வாங்குறீங்க அப்படின்னா அதையே ப்ரிஃபர் பண்ணுங்க. ரொம்ப அவசியம்னா மட்டும் மற்ற டைம் வந்து வாங்குங்க. அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இனிமே வந்து எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடைக்கும். இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 40% 50% வந்து ஆஃப் கிடைச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் பிரைஸ்க்கு வந்து கிடைச்சிரும். ஆஃபர் டைம்ல வாங்கினீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்பவே அதிகமாகும். நிறைய வந்து ரொம்ப கம்மி பிரைஸ்ல வாங்கிக்க முடியும். இனிமே வந்து ரொம்ப கம்மி பிரைஸ்ல நீங்க வாங்க முடியும். கண்டிப்பா இந்த டிப் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன அந்த Buyhatkeவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆப் லிங்கும் கொடுத்துருக்கேன், எக்ஸ்டென்ஷன் லிங்கும் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பணம் எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிடாது. அதனால அவங்களுக்கும் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வேற என்ன மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய்.